Guys, welcome to Teddy Mitchell's channel. இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி வீடியோ பார்க்க போறோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ஸ்பேஸ் சம்பந்தப்பட்டதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுவும் நாலு ஒரு வீடியோவால இன்னைக்கு இந்த கண்டென்ட் கிரியேட் இருக்கு. அந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோல என்னன்னா பிளாக் ஹோல் எப்படி இருக்கும், என்டர் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்த்த உடனே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. இப்படிதான் இருக்குமா அந்த சர்ஃபேஸ்க்குள்ள என்டர் ஆகும் போது, ஒரு மேஜிக்கல் ஒரு வேர்ல்டுக்குள்ள போனா ஒரு மாதிரியா இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது ஒரு பிளாக் ஹோல் உள்ள என்டர் ஆகும் போது. அதை பார்த்தோன்னே இப்படிதான் இருக்கும் அப்படின்றத அவங்க கிளியரா அதுல இருந்தது. ரொம்ப நாளாவே நாசா இந்த டான் 618 அப்படின்ற ஒரு பிளாக் ஹோலை ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது ரீசெண்டா அந்த பிளாக் ஹோல் ரொம்ப ஜூமிங்ல இல்லாம ரொம்ப லென்த்தா இல்லாம மிடில்ல எடுத்திருந்தாங்க அந்த போட்டோவை. அந்த போட்டோல ரொம்ப கிளியராகவும் இல்லை, ரொம்ப பிளர் அப்படி இருந்தது. அப்ப பார்க்கும்போது அதோடைய சர்ஃபேஸ் மட்டும் தெரிஞ்சது ரொம்ப ஆரஞ்சு கலர்ல இருக்கிற மாதிரி. அது கிட்ட ரொம்ப கிட்ட அது உள்ள போனா எப்படி இருக்கும்ன்றது நம்மள மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஒரு கேள்வியா இருந்தது. அது உள்ள போனா எப்படி இருக்கும், ஆனா அது உள்ள போகும்போது வெளியில வரணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுல இருக்க ப்ரெஷரா இருக்கட்டும் எல்லாமே தெரியும். ஆனா உள்ள என்டர் ஆகும்போது எப்படி இருக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. அது நாசா அது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அது பார்த்தது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அதே மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. இந்த வேர்ல்டுலயும் சரி, இந்த ஸ்பேஸ்ல நிறைய பிளாக் ஹோல்ஸ் இருக்கு. இதை ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு வீடியோ. ஆனா இதோடைய வெயிட்டும் சரி, அந்த அளவும் சரி ரொம்ப ரொம்ப பெருசுங்க. அதாவது 66 பில்லியன் சோலார் மாசஸ், அதாவது அது சுத்தி இருக்கு. இதை விட பெருசா ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பினோனிக்ஸ் A அப்படின்ற ஒரு பெரிய பிளாக் ஹோல், அதாவது இந்த டான் 618 ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. அதாவது 40 மடங்கு பெருசு. அது எப்படின்னா 100 பில்லியன் சோலார் மாசஸ், சூப்பர் மாசஸ் சொல்றது. அது ரொம்ப ரொம்ப பெருசு. நாசாவும் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெரிய நம்மளுடைய ஸ்பேஸ்ல இருக்கு. அதை விட பெருசும் இருக்கு, அதை விட சின்னதாகவும் இருக்கு. அதனால நம்மளோட ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்ப மேஜிக்கலா இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர்னு சொல்லலாம். நம்மளுடைய வேர்ல்டு, அதாவது நம்மளுடைய வேர்ல்டு இருக்குல்ல, அந்த வேர்ல்டு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அட்வென்ச்சராக இருக்கட்டும். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பேஸும் அதே மாதிரி ரொம்ப அட்வென்ச்சரிங்காகவும் சரி, ரொம்ப சூப்பராகவும் சரி, எல்லாமே நம்மளுக்கு மேஜிக்கலா இருக்கு. நம்ம உலகத்துல நம்ம மனுஷங்க தோன்றி இத்தனை வருஷங்கள் கழிச்சும் இன்னும் கண்டுபிடிச்சுதான் இருக்காங்க. மனுஷங்க கண்டுபிடிச்சு இத்தனை பொருளா இருக்கட்டும், அது என்னவா வேணா இருக்கட்டும், ஆனா இத்தனை 1% மட்டும்தான். மிச்சம் இருக்கிற 99% எல்லாம் இன்னைக்கு எவ்வளவோ இருக்கு. அதை பார்க்கணும்னா இன்னும் நம்ம பில்லியன் ட்ரில்லியன் இயர்ஸ் நம்ம டிராவல் பண்ணி ஆகணும். அதுக்குள்ள நம்மளால உயிரோட இருப்போமான்றது டவுட் தான். கண்டிப்பா இல்லை. அதுக்குள்ள நிறைய ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே கிராஸ் ஆயிடும். அவங்க தான் அதெல்லாம் பார்ப்பாங்க. போக 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 அவங்க மட்டும்தான் அதை பார்க்க முடியும். நம்ம இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். அதுக்கப்புறமா வாங்க நெக்ஸ்ட் போகலாம். எல்லாருக்கும் பிளாக் ஹோல் தெரியும். அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா ஒயிட் ஹோல்னா என்னன்னு தெரியுமா? வாங்க அதுக்குள்ள போகலாம். ஒயிட் ஹோல்னா அது வேற ஒண்ணுமே இல்லை. பிளாக் ஹோல் இருக்குல்ல, பிளாக் ஹோல் உள்ள போயிட்டு வெளியே வரோம்ல, அதுக்கு பேர் தான் ஒயிட் ஹோல். ஒரு என்ட்ரன்ஸ்ல இருந்து இன்னொரு என்ட்ரன்ஸ் வெளியே வரும்ல, அதுக்கு பேர் தான் ஒயிட் ஹோல். ஆனா அது ரொம்ப 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 பியூரான ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஆப்ஜெக்ட்ன்றது அது சொல்றாங்க. அது எப்படி இருக்கும்ன்றது தெரியல. நம்ம ஒரு பக்கத்துல இருந்து மறுபக்கம் வரணும். அப்போ அந்த ஸ்பேஸ் நடுவுல எப்படி இருக்கும் அப்படின்றது இன்னமும் நம்மளுக்கு ஒரு இதுவா இருக்கு. அப்போனா அதுக்குள்ள போற மனுஷங்க உயிரோட திரும்ப அந்த சைடு வருவாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு.
அப்போ அதுக்குள்ளே நம்மளால அதுக்கிட்டே போக முடியாது. ஏன்னா ஒரு பிளாக் ஹோல் இருக்குன்னா அதோடைய சர்ஃபேஸ், அதாவது அதோடைய சர்ஃபேஸ்க்கு ரொம்ப தள்ளியே இருக்கும் போதே நம்மளை வந்து தூக்கி அடிச்சிடும். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற பிளானட்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்று மிங்கிள் ஆகும் போது ஒரு சில பிளானட்ஸ் என்ன ஆகும்னா ஜாயின் ஆகி ஒரு பிளாக் ஹோலை கிரியேட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு சில பிளானட்ஸ் எல்லாமே தூக்கி அடிக்கப்படும். ஏன்னா அதோடைய ப்ரெஷர், அதாவது ஈர்ப்பு தன்மை வந்து அவ்வளோ இல்லாம தூக்கி அடிச்சிடும். தூக்கி அடிச்சு அந்த நேரத்திலே பிளாஸ்ட் ஆயிடும். இப்போ அப்படி இல்லைன்னா ரொம்ப குரூஷலா இருக்கிற ஒரு ப்ரெஷராகவும் இருக்கட்டும், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டா இருக்கட்டும், அப்போ அந்த 2 பிளானட்டுக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பிளானட்ஸ் தான் வந்து பிளாக் ஹோலை கிரியேட் ஆகுது. அதே மாதிரி ஒயிட் ஹோலை இப்போ நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி கிரீன் ஹோல்னு ஒன்று இருக்கு. அது இப்போ நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா அது ரொம்ப 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 ரேரான ஒரு மூமெண்ட். ஏன்னா வந்து இப்ப இருக்கிற நார்மல் நம்மளுடைய எர்த்தாவே இருக்கட்டும், நம்ம எர்த் மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் ப்ரெஷரும் அது சுத்தி இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிளானட் அப்படி ஒன்று இருந்ததுன்னா அது 2 ஒன்னா சேரும் போது இந்த கிரீன் ஹோல்ன்றது ஒன்று உருவாகும். அது ரொம்ப ரொம்ப ரேர். அது எப்போனா பில்லியன் இயர்ஸ் ஆகும் அப்படின்றத சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ அது உருவாகணும்னா இன்னும் நம்ம எவ்வளோ ஜென்ரேஷன் போகணும். இதுக்கு நம்ம தான் ஒரு உதாரணமே. ஏன்னா நம்ம தான் இதை கண்டுபிடிக்கிறோம், மேலே உருவாகுது, நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்றோம், அவ்வளவுதான். இதுக்கு நம்ம எவ்வளவோ நம்ம தேடிட்டு இருக்கோம். மனுஷங்க உருவாகி எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ வருஷங்கள் ஆச்சுன்றத கண்டுபிடிச்சாச்சு. ஆனா ஸ்பேஸ்ல நடக்கிற அந்த அட்வென்ச்சரும் அந்த மேஜிக்கலும் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம கண்ணை மூடி பறக்கிற அந்த ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து எத்தனையோ பிளானட்ஸ், எத்தனையோ பிளாக் ஹோல்ஸ், எத்தனை ஸ்டார்ஸ் எல்லாமே உருவாகுது, அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம கிரீன் ஹோல்ன்றதை பார்த்துட்டோம். இப்போ இந்த உலகத்தோடைய இந்த உலகம் இருக்குல்ல, இந்த உலகத்தை வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது தான் வந்து நம்மளுக்கு ஒரு கேலக்சியா வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த ஃபார்மிங் வந்து பிக்கஸ்டான ஒரு ஃபார்ம் என்னன்னா, அதாவது கேலக்சி அதே மாதிரி இருக்கிற பிக்கஸ்டான செகண்ட் கேலக்சி எதுன்னு கேட்டீங்கன்னா அது என்னன்னா L+A அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேலக்சி. அதுதான் இந்த ஸ்பேஸோட 2வது பிக்கஸ்டான ஒரு கேலக்சி. அது நம்ம பார்க்கணும்னா ரொம்ப ரொம்ப ஒரு ரேரான ஒரு விஷயம்னா அது ஒரு 5.2 மில்லியன் லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கு. நம்மளோட கேலக்சியோட ரொம்ப 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 தள்ளி இருக்கு. அதனால அது நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நாங்க போடுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாங்க கிட்டத்தட்ட 3 மாசம் கிட்ட ஆயிடுச்சு இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நான் உங்களுக்கு இந்த வீடியோவை வந்து இதுல டிஸ்பிளே பண்றேன், நீங்க அதை பாருங்க எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மெயினா இன்னொரு விஷயம், நம்மளோட யூனிவர்ஸ் இருக்குல்ல, நம்மளோட யூனிவர்ஸ் கிட்ட போகும்போது எத்தனை லைட் இயர்ஸ் இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? அதாவது நம்மளுடைய எர்த்ல இருந்து நம்மளோட யூனிவர்ஸ்க்கு போனோம்னா அதாவது 94 பில்லியன் இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 94 பில்லியன் ட்ரில்லியன் இயர்ஸ் அப்படின்னா பார்த்துக்கோங்க எத்தனை 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 இயர்ஸ் அதுல இருந்து போயிருக்கோம் அப்படின்றது. அதுக்குள்ள பல 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 ஜென்ரேஷன்ஸ்லாம் தாண்டி நீங்க அந்த யூனிவர்ஸ் கிட்ட போகவே முடியாது. ஏன்னா அதுக்குள்ள நீங்க யார்தான் போயிடுவீங்க. ஏன்னா அதை வந்து லைட் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகும். அதனால இயர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி டபுள் ட்ரிபிளா வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால நம்மளால அதுக்கிட்ட நெருங்க முடியாது. இது சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் தான். உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன், அதாவது வாழ்க்கையோட தத்துவத்தை நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த யூனிவர்ஸ்ன்றது ஒரு சின்ன ஒரு பார்ட் தான். அதுக்குள்ள இருக்கிற கேலக்சின்றது அதோட ஒரு சின்ன பார்ட் தான். அதுக்குள்ள இருக்கிற சோலார் சிஸ்டம்ன்றது ஒரு பார்ட். அதுக்குள்ள இருக்கிற நம்மளோட எர்த்ன்றது ஒரு பார்ட். அதுக்குள்ள இருக்கிற நம்ம ஒரு பார்ட் கூட கிடையாது. ஒரு சின்ன ஒரு துரும்பு சைஸ் கூட கிடையாது. அப்படின்ற ஒரு மேஜிக்கல் தத்துவத்தை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மனுஷங்க நான் தான் பெருசு நினைச்சிட்டு இருக்காங்க, அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா
நம்மலாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்திலே நம்ம உலகம், நம்மளோட கேலக்சி, நம்மளோட யூனிவர்ஸ், நம்மளோட சோலார் சிஸ்டமே இங்க ஒரு இதுவே ஒரு 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 பார்ட்டாவே இல்லை அப்படின்றத நீங்க மைண்ட்ல புரிஞ்சுக்கணும். நான் தான் பெருசுன்றது நினைக்காம எல்லாருக்கும் உதவுங்க. நான் தான் பெருசுன்றது யாரையும் நினைச்சா சரி, நீங்களும் சரி நினைக்காம ஜாலியா வாழுங்க. ஏன்னா நம்ம இந்த ஸ்பேஸே ரொம்ப ரொம்ப பறந்து விரிஞ்ச ஒரு இடமா இருக்கு. ஏன்னா நீங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றீங்களோ அங்கேயேதான் வந்து நிப்பீங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு எண்டே இல்லை. ஏன்னா ஒரு முடிவே இல்லாத ஒரு ஸ்பேஸா இருக்கு. அதனால எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இருக்கிற இந்த பூமியே வந்து ஒரு ஒரு பெருசே இல்லை. அதுக்குள்ள இருக்கு நீங்க, அது ஒண்ணுமே இல்லை நீங்களாம். அதனால எல்லாரையும் சந்தோஷமா வாழ்வீங்க. நீங்களும் ஜாலியா இருங்க. அதாவது ஹெல்ப் பண்ணிட்டு நீங்களும் ஜாலியா இருந்து இந்த லீவ் டைமை என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டெடி புசர்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க.